விஜய் பார்வதி வந்து கார் டாஸ்க்ல ஒரு சின்ன ஒரு ஆங்கர் இஷ்யூவால அவங்க எவிக்ட் ஆன அப்போ வந்து அவங்க மதர் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவிக்ட் ஆன அப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த சைடும் விஜய்எஸ் கேட்டிருக்கலாம். ஏன்னா தப்பு வந்து ரெண்டு சைடுமே நடந்திருக்குது. சும்மா உட்காந்துட்டு இருந்த ஒரு பர்சனை அவங்க கிக் பண்ணலை. ஏன்னா ரெண்டு பேருமே வார்த்தைக்கு வார்த்தை அதிகமாக பேசி சின்ன பசங்கங்கிறதுனால அவங்களுக்கு கோபம் அதிகமாகி இந்த விஷயம் நடந்திருக்கு. மேபி இது என்னவா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு தான் முடிவு எடுத்திருக்கணும். பட் இதில் விஜய் சேதுபதி தன்னோட சொந்த முடிவு எடுத்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியோட அம்மா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் விஜய் பார்வதி வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு ஆஸ் அ மதரை அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த எவிக்ஷனுக்கு அப்புறமேலு இந்த மொத்த இந்தியன் பிக் பாஸ்லேயே ரெட் கார்டு வாங்கின ஒரே பொண்ணு விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி விஜய் பார்வதிக்கும் சரி கம்ருதீனுக்கும் சரி அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து அதிகமாச்சு. ஈவன் சொல்ல போனா மொத்த சீசன்லயே கம்ருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் தான் அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து அதிகமாச்சு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே ஃபினாலே வரைக்கும் போயிருந்தாங்கன்னா மேபி டிடிஎஃப் இல்லைன்னா கூட அவங்க யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 200% வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூவால் கண்ட்ரோல் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது. எந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயும் அவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா, அரோரா யார் மேனிப்புலேட் பண்ணனாலும் விஜய் பார்வதியை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஆனால் விஜய் பார்வதி வந்து சாட்டர்டே வரல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா தெரியும். அவங்க வந்து சண்டே மட்டும் தான் வந்திருப்பாங்க. இதுலேருந்தே உங்கள் ரெட் கார்டை வந்து நான் கொஞ்சம் கூட மதிக்கலை, அது வந்து என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாது, என்னுடைய ஜேர்னி அது ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போல்டாக சொன்னது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, விஜய் பார்வதியோட மதர் வந்து திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன விஷயத்தால அவள் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியில் வந்துட்டா, அதனால அது வந்து மற்றவங்களுக்கு போயிடுச்சு. மற்றபடி விஜய் பார்வதி மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருந்தா அவள் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்பான்னு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தது. கொஞ்சம் அவள் தவற விட்டதுனால இந்த டைட்டில் அவள் கையை விட்டு போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து எதுவுமே அவளுடைய ட்ரீமை அவளுடைய ஜேர்னியை ஸ்டாப் பண்ணாது. அவள் எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா, விளாக் பண்ணுவா. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா எந்த விதமான எதிர் விமர்சனங்களுமே இது வரைக்கும் விஜய் பார்வதியை ஸ்டாப் பண்ணது கிடையாது. அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுவான். நாங்களும் அதை ஸ்டாப் பண்ணது கிடையாது. இன்னும் உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு, உனக்கு எது வேணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக தான் நான் அவளை ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை துணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். ஸோ எதுவுமே என் பொண்ணை அஃபெக்ட் பண்ணாது. அவள் பண்ணினது தப்பு தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் இந்த பக்கத்து நியாயத்தையும் விஜய்எஸ் வந்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியோட அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் டீமுக்கும் அவங்க வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஏன்னா கடைசியாக கெஸ்ட்டாக வந்து பார்வதியும் கம்ருதீனும் இன்வைட் பண்ணதுக்கு அவங்க ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க.